Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அனுராதா ராமணனின் மற்றொரு சிறுகதையின் பேர் இங்கே ஒரு தியாகி. அடுத்த தெருவில் அமர்க்களமாய் நாதசுரம் முழங்கத் தொடங்குகிறது. வழி புழக்கடை கதவை திறந்து வைத்துக்கொண்டு துவைக்கிற கல்லில் வந்து அமர்கிறாள். இன்னும் முகூர்த்தம் முடியலையா? கல்யாண வீட்டிலிருந்து கையில் குழந்தையுடன் அந்த பக்கமாய் விழுந்தடித்து கொண்டு சென்ற இளம் பெண்ணை அருகில் அழைக்கிறாள் வள்ளி. என்ன பாட்டி, இன்னுமா முகூர்த்தம் முடியல? இல்லை, இன்னும் யாரோ பெரிய மனுஷங்க வரும்னு காத்துட்ருக்காங்க. தின்னாடி நல்ல நேரத்தில் தாலியை கட்டாமல் எவனவனுக்காக காத்துக்கிட்டு முகூர்த்த நேரம் முடிய போதே. அது சரி, தியாகி ஐயாவுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு? இப்படி சொல்லிவிட்டு வேகமாக 2 அடி எடுத்து வைத்த அந்த இளம் பெண் என்ன நினைத்து கொண்டாலோ சட்டென நின்று வள்ளிக்கிழவியை திரும்பி பார்க்கிறாள். அவளின் முகம் போன போக்கே மிக பரிதாபமாய். பாட்டி, என்னடிம்மா தெரியாதனமா அப்படி சொல்லிட்டு மன்னிச்சிருங்க. நீ ஒன்றும் தப்பாக சொல்லிடலையே, எதுக்கு மன்னிப்பு? இல்லை, உங்கள் மகன் கல்யாணம், உங்களுக்கு அந்த பரிதவிப்பு எத்தனை இருக்குன்னு தெரியாமல் பேசிட்டேன். போடி அசடு, கல்யாணம் நல்லபடியாக முடியணுங்கிற அக்கறை எல்லாருக்கும் தான் இருக்கும். அது சரி, காலையில் என்ன பலகாரம் போட்டாங்க? இட்லி சாம்பார் வடை சக்கரை பொங்கல். பொண்ணு பார்க்க எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. 4 எழுத்து படிச்சிருப்பா போல தெரியுது. கொஞ்சம் கர்வம்தான். அப்படியா? இதை கேட்கையிலே வள்ளிக்கு ஸ்ருதி இறங்கி போயிற்று. இப்பேற்பட்ட பெண்ணுடன் தன் மகன் எப்படி வாழ்க்கை நடத்துவானோ என்கிற கவலையை விடவும் தன் புருஷன் மருமகளிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டுமே என்கிற பயமே நெஞ்சில் மிகுதியாக. நாடு சுதந்திரம் அடைவதற்காக அன்று நடந்த போராட்டத்தில் பல பெரியவர்களோடு சிறை சென்ற வீரர் தியாக செம்மல் திரு மயில்சாமி அவர்களின் வீட்டு திருமணத்தில் கலந்து கொள்வதற்கென்றே ஓடோடி வருகிறேன். ஒலிபெருக்கி அலறுகிறது. எங்கிருந்தோ அரசியல்வாதிகளும் கட்சி பிரமுகர்களும் மயில்சாமியின் மகன் திருமணத்துக்கு ஓடி வந்திருக்கின்றனர். தாலி கட்டிய பொண்டாட்டி மாத்திரம் பக்கத்து தெருவில் இருந்தும் கல்யாணத்தில் கலந்து கொள்ளாமல் இதோ துவைக்கிற கல் மேல் அமர்ந்து தன்னை தாண்டி வருகிற பேர்வழிகளிடமெல்லாம் கல்யாண விமர்சையை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். இவள் வயிற்றில் 10 மாதம் சுமந்து பெற்ற முத்துவுக்கு தான் கல்யாணம். தாய் இல்லாமல் இதென்ன திருமணம்? ஊரே பேசிக்கொண்டது. ஆனால் வள்ளி இது பற்றிய எந்த வருத்தத்தையும் வாய்விட்டு சொல்லிக் கொண்டதில்லை. அப்படியே யாராவது இவளை விசாரித்தாலும் புருஷனையோ மகனையோ விட்டு கொடுக்க மாட்டாள். அம்மா, அவர் கௌரவ என்ன அந்தஸ்து என்ன? மகாத்மாவோட ஜெயில் இருந்தவர். இட்லியை தட்டில் போட்டு வச்சா கூட மூடி வைக்கலன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டார். திறந்து வச்ச பண்டத்தை திங்கிறத காட்டிலும் பட்னி கிடந்து சாவலாம் சொல்லுவார். அப்படி எல்லாத்துலேயும் சுத்தம் நறுவிசு. யாரும் அவர் முன்னாடி போய் சொல்லிக்கிட்டு தப்பிக்க முடியாது. அப்பேற்பட்டவருக்கு நான் எந்த விதத்தில் பொருத்தம்? நான் மொய்ச்ச பண்டம். இப்படி தன்னை பற்றி தானே ஒருத்தி சொல்லிக்கொள்வாளோ? வள்ளி சொல்லிக்கொள்வாள். இத்தனைக்கு இவள் கேட்டு சீரழிந்தவள் இல்லை. மயில்சாமி சிறை சென்ற போது இவளுக்கு வயசு 18ஓ 19ஓ. கையில் முத்து ஞானமும் பச்சிளம் பாலகர்கள். வயிற்றில் 6 மாத சிசு. சுத்தமாய் படிப்பு வாசனையற்ற ஜென்மம் அவள். புருஷனை எதனால் ஜெயிலில் அடைத்தார்கள் என்பது கூட அவளுக்கு தெரியாது. இது விஷயத்தில் பலருக்கு பலவிதமான கருத்து வேறுபாடு உண்டு. ஐயோ, அவரை எதுக்கு பிடிச்சிட்டு போகிறாங்க? நாயகன் தோட்டத்தில் எவனையோ தீர்த்து கட்டிட்டானா? செத்தவன் துரைமாருக்கு வேண்டியவனா? அதெல்லாம் இல்லை, பொம்பளை விவகாரம். கோவில் பணத்தை கொள்ளையடிச்சான் அவன் புருஷன். துரைமாறுங்க போகிற ரயிலுக்கு விட்டு வச்சது மயில்சாமி தான். எது நிஜமான வள்ளிக்கு இன்று வரையில் சாத்தியமாய் தெரியாது. சுதந்திர போராட்ட வீரர்களை விடுதலை செய்தபோது மயில்சாமி வெளியே வந்தான். அந்த 5-6 வருடங்களும் வள்ளி குழந்தைகளை வைத்துக்கொண்டு திண்டாடிய திண்டாட்டம் ரொம்பவும் கொடுமை. ஆனால் அத்தனை தரித்திரத்திலும் வள்ளி தன் மானத்தை என்றுமே விலை பேசியதே இல்லை. காவேரி கரையை ஒட்டிய அந்த குக்கிராமத்தில் வேலை செய்து பிழைக்க வசதி இல்லாத வள்ளிக்கும் அவளது குழந்தைகளுக்கும் ஆதரவு தந்து காப்பாற்றியது பண்ணையார் குடும்பம்தான். வள்ளி வேலையில் சேர்ந்த ஓரிரு வருடங்களில் பண்ணையாரின் மனைவி காலமானதும் வள்ளி அவளாகவே வேலையை உதறிவிடுவாள் என ஊரார் எதிர்பார்த்தனர். ஊர் ஜனங்கள் இவளுக்கு எந்த உதவியும் செய்யாத போதும் இவளை எந்த நிமிடத்திலும் தூற்ற மட்டும் தயாராக இருந்தனர். ஆனால் பண்ணை வீட்டு வேலையை விட்டால் வள்ளிக்கு வேறு நாதி இல்லை. குழந்தைகளை பட்டினி போட அவள் விரும்பவில்லை. பண்ணையாரோ வெளிப்பார்வைக்கு முரடர் போல தோன்றினாலும் இயல்பில் குழந்தையை போன்றவள். தன் மீது பழி எதுவும் வந்து விடாதபடி அவள் எத்தனையோ ஜாக்கிரதையாகத்தான் இருந்தோம் பழி வந்து சேர்ந்து விட்டதே. ஒரு 18ஆம் பெருக்கு நாளன்று ஆற்றில் குளிக்கப் போன வள்ளி ஆற்றோடு போக பொங்கி பிரவகிக்கும் காவேரியின் வேகத்தோடு போட்டியிட பயந்து ஜனங்கள் கரையில் நின்றபடி அடித்து செல்லப்படும் வள்ளியை வைத்த விழி வாங்காமல் பார்க்க வள்ளியின் குழந்தைகள் ஓவன அலற
தன் குழந்தைகளோடு காவேரியை வேடிக்கை பார்க்க வந்திருந்த பண்ணையார் மட்டும் ஆற்றில் குதித்திராவிட்டால் வள்ளி போயே போயிருப்பாள். ஆற்றின் சுழலில் சிக்கிய வள்ளியின் தலைமுடியை பற்றி இழுத்து கொண்டு கரை பார்க்க நீந்திய போதுதான் பண்ணையார் ஒரு விஷயத்தை உணர்ந்தார். குளிப்பதற்காக புடவையை அவிழ்த்து ஒரு முனையை நெஞ்சுக்கு குறுக்காக கட்டிக்கொண்டிருந்தாள் வள்ளி. ஆற்றின் வேகத்தில் மனிதரே அடித்து செல்லும்போது புடவை எந்த மூலை, வெற்றுடம்புடன் இவளை எப்படி கரையில் கொண்டு போவது யோசித்தவர் கரைக்கு சில அடிகள் சமீபத்தில் வந்ததும் தன் கூட வந்திருந்த பண்ணையாட்களை நோக்கி கூவினார். ஏழை, எவனாவது ஒரு துணியை தூக்கி போடுங்கடா. ஸ்தம்பித்து நின்ற கூட்டத்தில் சலசலப்பு. பண்ணையால் ஒருவன் விசிறி எறிந்த துணியை வள்ளியின் உடலில் சுற்றி கரைக்கு தூக்கி வந்தார் பண்ணை. இப்பொழுது இதுபோல ஒரு சம்பவம் நடந்திருந்தால் கூடியிருந்த மக்கள் பண்ணையாரை பாராட்டியிருப்பார்கள். இது நடந்தது 35 வருடங்களுக்கு முன்னால். ஒரு பெண்ணின் மீது பிற ஆண்களின் பார்வை படுவதே பெரிய குற்றமாக கருதப்படுகிற அந்த நாட்களில் வேலைக்காரி ஒருத்தியை மீட்பதற்காக பெரிய மனிதர் ஒரு ஆற்றில் குதித்தது மட்டுமல்லாமல் அவளது உடம்பில் துணியையும் சுற்றிவிட்டார் என்றால் கேட்கவா வேண்டும். ஊரே கொல்லன்னு சிரித்தது. மயில்சாமி வெளியே வந்ததும் வராததுமாய் கேள்விப்பட்ட முதல் செய்தி இதுதான். வாப்பா வா, அவன் பொஞ்சாதியே குழந்தைகளை தேடுறியா? பண்ண வீட்டில் இருக்க, போய் பாரு. அவனது நண்பர்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக ஏற்றிவிட அவனை பார்க்க ஓடி வந்த வள்ளியையோ குழந்தைகளையோ தாட்சணியமாய் ஒதுக்கிவிட்டான் அவன். அப்பொழுது வள்ளிக்கு வயது 23. சிறையிலிருந்து வந்த தன் புருஷனுக்கு மாலை மரியாதைகளும் தியாகி மயில்சாமி வாழ்க என்கிற கோஷங்களும் இடைவிடாது அவனை பார்க்க யார் யாரோ பெரிய மனிதர்கள் வருவதும் போவதுமாய் தினசரி அவன் வீட்டு வாசலில் பழியாய் கிடப்பாள் வள்ளி. டாக்ஸி வந்து நிற்பதும் கட்சி ஆட்கள் அவனை அழைத்து போவதுமாய் அத்தனையும் ஒரு மூலையில் நின்றபடி பார்த்து கொண்டே நிற்பான். ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் இவன் கழுத்தில் குவியும் மாலைகள் மறுநாள் குப்பை தொட்டியில் வந்து குவியும் போது அவைகளை பயபக்தியுடன் எடுத்து நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு வீட்டுக்கு வருவாள். அப்பா தான் நம்ம பற்றி நினைக்கவே இல்லை, நீ எதுக்கு சும்மா சும்மா அங்கே போய் நிற்கிற? 12 வயது பாலகன் முத்து கத்தியிருக்கிறான். சே வாய்கழுவே, அவர் எப்பேற்பட்ட மனுஷன்! ஏதோ போன பிறவியில் அவர் செஞ்ச பாவமோ நான் செஞ்ச புண்ணியமோ அவருக்கு இந்த பிறவியில் நான் பொண்டாட்டியே அமைஞ்சேன். ஏதோ நமக்கு கொடுப்பனே அவ்வளோதான் ஒதுக்கி நிற்கணும். அவர் என்ன பார்க்கலன்னா என்னடா, நம்ம கும்பலில் ஒருத்தியாக நின்று அவரை பார்த்துட்டு வரேன். முத்துவிடம் வள்ளி சொன்ன பதில் இது. இதே முத்து ஒரு நாள் பள்ளியிலிருந்து வந்ததும் தயங்கி தயங்கி இவ்வளவு எதிரில் வந்து நின்றான். அம்மா, என்னடா இன்றைக்கி அப்பா எங்கள் ஸ்கூலுக்கு வந்தார். அப்படியா? வள்ளி ஆவலோடு நிமிர்ந்தான். என்ன தெரியுதாப்பான்னு கேட்டேன். அடப்பாவி, ஒரு அப்பங்கிட்ட மகன் கேட்குற கேள்வியாடா இது? சரி சரி, அதுக்கு அவர் என்ன சொன்னார் சொல்லு. கொஞ்ச நேரம் என்னையே உத்து பார்த்தாரு. நீ முத்து தானே கேட்டார். வள்ளிக்கு வாயெல்லாம் பல்லாக போயிட்டு. அவர் என்ன கேட்டார்? நல்லா படிக்கிறியான்னு கேட்டார். நான் தான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டுன்னு சொன்னேன். நாளையிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னார். ஞானத்தையும் செல்வியும் கூட விசாரித்தார். வள்ளிக்கு தலைகால் புரியவில்லை. நான் சொல்லலையா அவர் தங்கமானவர் தான், நாளைக்கே வர சொல்லிட்டாரா? நான் வீட்டை எப்படி காலி செய்வேன்? அரற்றிய தாயை ஓரக்கண்ணால் பார்த்தபடி சொன்னான் மகன். எங்கள் 3 பேர் மட்டும்தான் வர சொன்னாருமா அப்பா, ஒன்றும் இல்லை. அதிர்ந்து போய்விட்டாள் அவள். அப்படியே நொறுங்கி போய்விட்டாள். கணவன் அழைத்து கொள்ள தீர்மானித்தது தன்னை தவிர்த்து தன் பிள்ளைகளை மட்டும்தான் என்று அறிந்ததும் அதிர்ந்த வள்ளி அதை நம்ப இயலாதவளாய் கேட்டான். நிஜமாவோட சொல்கிற மத்து? நிஜமாத்தாம்மா? அப்போ சரி, நீங்கள் 3 பேரும் கிளம்புங்க. எனக்கு உன்னை விட்டு போக மனசே இல்லைம்மா. போகாமல் இருந்த அப்பா கோவிச்சு போகிறேன்னு இருக்கு. நான் நல்லா படித்தா வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாரு. என்னம்மா பதிலே பேச மாட்டேங்கிற? என்னடா சொல்கிற? இல்லை, உனக்கு என்ன அனுப்ப இஷ்டம் இல்லை, உன் கூட இருந்து 10 கிளாஸ் படிப்பேன், நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு அப்பா கேட்டால் அம்மாவுக்கு என்ன அனுப்ப இஷ்டம் இல்லைன்னு சொல்லிக்கிறேன். சிறுவன் பேசுகிற பேச்சா இது அசந்து போய்விட்டாள் வள்ளி. அதற்கு மேல் அவனை தன்னுடன் வைத்துக்கொள்ள அவள் விரும்பவில்லை. நீ கிளம்புடா. அடே ஞானம், இந்தாடி செல்வியே, நீங்கள் 2 பேரும் போகிறான்னு போங்க, அப்பா கூப்பிடுறானா. அம்மா நீ? 8 வயசு செல்வி தனது சுட்டு விரலால் தாயின் நெஞ்சை தொட்டு கேட்டான். நான் வரலம்மா. அப்போ நானும் வரல. செல்வி தாயின் தலைப்பை கெட்டியை பிடித்து கொள்ள ஞானம் போவதா வேண்டாம் என்கிற தயக்கத்துடன் சூரோரமாய் உட்கார்ந்து விட்டான். முத்து மட்டும் கிளம்பி விட்டான். உன்னை அடிக்கடி வந்து பார்க்குறேம்மா, நான் படித்து சம்பாதிச்சு ஆரம்பிச்சிடனே உடனே உன்னையும் தம்பி தங்கச்சியும் எங்கூட அழைச்சிக்குவேன். இப்படி கூறிவிட்டு சென்றானே தவிர அப்புறம் அந்த பக்கம் திரும்பவே இல்லை. இவனே தேவலாம் என்கிற மாதிரி செய்து விட்டானே ஞானம். இவனுடைய படிப்புக்காக வள்ளி எத்தனை சிரமப்பட்டிருப்பாள். படிப்பு ஏறியதோ இல்லையோ, மூளையில் பலவிதமான ஆபாசங்கள் சீக்கிரம் படிந்தது. முத்து சென்ற பிறகு 2-3 வருடங்கள் தாயுடன் இருந்தான் ஞானம். ஒரு நாள் பெரிய தகராறு. ஏன்டா டேய், படிக்கிறத விட்டு துறைக்க அப்படி என்னடா வேலை? காவிரி கரையில் போய் உட்காந்துக்கிட்டு குளிக்கிற வர்ற பொம்பளைங்களும் கேலி செய்கிறாம உங்கள் அப்பா காதில் இது செய்தி விழுந்தால் துடிச்சு போயிடுவார். டேய், என்னடா வாய்க்குள்ள முனுகிற? இறஞ்சி சொல்லி தொலை. இந்த சேரியில் இருந்துக்கிட்டு
இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தா இதுதான் வரும் எனக்கு. ஏன்டா இங்கே என்னடா குறைச்சல் எனக்கு என்ன இருக்கே? அவன் கெட்டிக்காரன், எங்கே சேர்ந்தாலும் உழைக்க முடியுமா போயிட்டான். காரில் கான்வென்ட் படிப்பு படிக்க போகிறலாம் அவன் வீட்டில் அவனுக்கு சமைச்சு போடுற 2 சமைக்காரங்களாம். இங்கே நான் இருக்கேன்டா உனக்கு வேண்டியது ஆக்கி போட. அவங்க அவனுக்கு தினம் முட்டை தோசை செஞ்சு போடுறாங்க, மட்டன் குருமா, சிக்கன் பிரியாணி எல்லாம் செஞ்சு தராங்க. எனக்கு என்ன செஞ்சு தர நீ? நீ போடுற சோத்துக்கு இது போதும். என்னடா சொன்ன? வள்ளி அவனை பாய்ந்து பாய்ந்து அடித்தாள். செல்வி பயத்தில் பெருசாய் அலறினால் அன்றிரவு அழுதபடி பாயில் படுத்தவன் தான் ஞானம். மறுநாள் காலையில் பாய் காலியாக இருந்தது. நீ மட்டும் ஏன் இருக்க? வள்ளி துயரம் தாழாமல் செல்வியை பலமுறை திட்டியதுண்டு. ஆனால் செல்வி தகப்பனிடம் போகவில்லை. ஒரே நாள் காய்ச்சலில் மேலே போய் சேர்ந்தாள். துக்கம் விசாரிக்க வந்த தகப்பனும் தமையன்களும் வள்ளியைத்தான் குற்றம் சாட்டினார்கள். அவளை என்கிட்ட விட்டுருந்தா இப்படி அநியாயமாக சாக விட்டுருக்க மாட்டோம். அவளுக்கு பெரிய இடத்துல சம்மந்தம் பேசி முடிச்சிருப்போம். உன்னோட பிடிவாதம் தான் அவனை சாகடிச்சது. வள்ளி எதற்கும் பதில் கூறாமல் இடிந்து போய் உட்கார்ந்திருந்தான். இனிமேல் நீ வேலைக்கு போக வேணாம், பெரியவன் சொன்னான். ஆமாம், எங்கள் மானம் போகுது, இடமெறித்து சின்னவன் சொன்னான். மயில்சாமி எதுவுமே சொல்லவில்லை. துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு அவன் கிளம்பி விட்டான். தாயின் கையில் சில 100 ரூபாய் நோட்டுகளை கொடுத்துவிட்டு பிள்ளைகள் தகப்பனை பின்தொடர்ந்தார்கள். இன்று வரை மாதம் தவறாமல் வள்ளிக்கு அந்த வீட்டிலிருந்து 100 ரூபாய் அவள் செலவுக்கு வந்து விடுகிறது. அவள் தான் அதை செலவழிப்பதில்லை. ஏதோ தன் உழைப்பிலேயே காலம் தள்ளிவிட்டாள். சமைத்து சாப்பிட்ட நேரம் போக தியாகி மயில்சாமி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டங்களுக்கு தவறாமல் போவதும், மயில்சாமியின் பேச்சை ஆன வாய் விளந்தபடி கேட்பதும், மகன்கள் காரில் பறப்பதை கன்னத்தில் கை வைத்தபடி பார்த்து கல்மிஷம் இல்லாமல் சிரிப்பதும், அக்கம்பக்கத்து பெண்களிடம் தன் புருஷன் ஜெயிலுக்கு போய்விட்டு வந்த கதையை பீற்றிக்கொள்வதும், இப்படியே அவள் காலம் ஓடிவிட்டது. மகனின் திருமண விஷயம் கேள்விப்பட்டதுமே பறந்தாள் அவள். தன்னை எப்படி மகன் அழைப்பான் என்கிற நம்பிக்கை அவள் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. முத்துவுடன் மயில்சாமியை பத்திரிகை எடுத்துக்கொண்டு நேரில் வந்தார். வாங்க. முத்துவுக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேங்க. இங்கே என் வீட்டில் தான் கல்யாணம், முதல் பத்திரிகை அவனுக்கு தான். மயில்சாமி புன்னகைத்தார். முத்து தலையை குனிந்து கொண்டான். வள்ளி இருவரை மாறி மாறி பார்த்தாள். அவள் காதுகளை அவளால் நம்ப முடியவில்லை. முதல் பத்திரிகை எனக்கா? ஆமாம். என்ன இருந்தாலும் நீ அவனோட தாய் இல்லையா? உனக்கு தர வேண்டிய மரியாதை தர வேண்டாமா? ஐயோ, என்னங்க பெரிய பேச்செல்லாம் பேசுகிறீங்க? இல்லை வள்ளி, நிஜமாக தான் சொல்கிறேன். எங்கே ஒரு தாய் மதிக்கப்படுறாளோ அங்கே தான் சுதந்திரம் இருக்குன்னு மகாத்மா சொல்லுவார். உன்னை நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் வரப்போகிற சம்பந்தி மனுஷங்க மதிக்கணுமில்ல, அதான் எனக்கு கவலையாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க? முத்துவுக்கு பொண்ணு எடுக்க போகிற இடம் ரொம்ப பெருசு. நாளைக்கே அவன் ஒரு பெரிய மந்திரியாவோ இல்லை பிரமுகராகவோ வரலாம். அவன் மாமனாருக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு. அவங்க எல்லாரும் முத்துவை தங்களோட மாப்பிள்ளையை ஆக்கிக்க எதனால் விரும்புகிறாங்களாம், தியாகி மயில்சாமியோட மகங்கிற காரணத்தால் தான். ஓஹோ, அவங்களுக்கு லேசு பாசா உன்னை பற்றின விவரம் தெரியும். என்னங்க, அந்த அம்மா இப்போவும் வந்து போயிட்டுருக்காங்களான்னு கேட்குறாங்க. நான் தான் அவளை பார்த்தே ரொம்ப வருஷமாயிடுச்சு, ஒரே ஊரில் இருந்தாலும் பார்த்து பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏதரா பத்திரிகை வச்சுட்டு இப்படி சொல்கிறேன்னு நினைக்காத. தாலி கட்டி முடியட்டும், முத்துவையும் மருமகளையும் நானே உங்ககிட்ட அழைச்சிட்டு வரேன். ஆசீர்வாதம் பண்ணு, கல்யாணத்துக்கு மட்டும். நான் வரமாட்டேன், கவலைப்படாதீங்க. முகூர்த்தம் முடிஞ்ச கையோடு இங்கே வருவேம்மா. முத்து கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறான். வள்ளி மௌனமாய் தலையசைத்தாள். இதோ முகூர்த்தம் முடிந்தவுடன் தன்னிடம் ஆசி வாங்க வரப்போகும் மகனுக்காகவும் மருமகளுக்காகவும் வள்ளி புழக்கடை பக்கமாய் கல்யாண வீட்டை பார்த்தபடி துவைக்கிற கல்லில் அமர்ந்து காத்திருக்கிறாள். மகன் மாதம் கொடுத்த 100 ரூபாய் தாள்கள் மடியில் மருமகளிடம் மாமியாரின் சீதனமாய் கொடுக்க வேண்டும். கெட்டி மேளம் கல்யாண வீட்டின் புது வேகம் வள்ளியையும் தொத்திக் கொள்கிறது. ஆச்சு, தாலி கட்டியாச்சு. இதோ இப்போ வருவாங்க. அவங்க காரில் ஏறி உடனே நான் வாசப்பக்கமாக நின்றுடுறோம். அப்போ தான் அவங்க இறங்கி வர்றச்சே ஆரத்தி எடுக்க சௌகரியமாக இருக்கேன். வாசலில் ரொம்ப நேரம் காக்க வைக்கக்கூடாது, பெரிய இடத்து பொண்ணு இல்லை. அவள் தனக்குள் கூறிக்கொள்கிறாள். காரில் மாலையும் கழுத்துமாய் தம்பதியர் ஏறுவதை பார்த்தவள் படபடப்புடன் எழுந்து நிற்க கார் இவள் வீட்டில் இருந்த திருப்பக்கம் திரும்பாமலே எங்கோ பறக்கிறது. அம்மா, மயில்சாமி வீட்டு சமையல்காரன் வாசலில் குரல் கொடுக்கிறான். கையில் ஒரு டிஃபன் கேரில் விருந்து சமையல். சாப்பாட்டை கொடுத்துட்டு வாடா. தம்பி எங்கேன்னு கேட்டால் அவசரமாக சம்பந்தி மனுஷங்களோட யாரோ பெரிய மனுஷங்களை பார்க்க போகுதான், வந்த உடனே வந்து பார்க்கணும்னு சொல்லுப்போ. மயில்சாமி சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்வதற்காக வந்த சமையல்காரன் புழக்கடையில் துவைக்கிற கல்லின் பக்கம் தானும் ஒரு கல்லாய் சரிந்து கிடந்தவளை பார்த்ததுமே நிலவரத்தை புரிந்து கொண்டு விட்டான். மயில்சாமியை சந்தித்து விஷயத்தை சொல்ல ஓடுகிறான். என்னதே? சமையல்காரன் சொன்னதை கேட்டவன் மயில்சாமி ஒரு கணம் திகைத்து நின்றாலும் அடுத்த கணமே சமாளித்து கொள்கிறான். டே ஞானா, கல்யாணத்துக்கு வாசிக்க அந்த நாதசுரத்தை அங்கே திருப்படா. அந்த வீட்டு வாசலில் ஒரு பந்தலை போடு. ஃபோட்டோகிராஃபரை கூட்டிகிட்டு வா. நீ
முத்துவோட ரிசப்ஷனுக்கு ஆர்டர் கொடுத்த ரோஜாப்பூ மாலை உங்கள் அம்மாவுக்கு போட்டுடலாம். இந்தாப்பா லவுட் ஸ்பீக்கரு, கொட்டியை தூக்கிட்டு என் பின்னாடி வா. என்னப்பா கல்யாணம் முழுசாக முடியலை அதுக்குள்ளே? ரிசப்ஷன் ஏதாச்சும் ஹோட்டலில் வச்சுக்கலாம் வாடா. முத்துவுக்கு ஆள் அனுப்பி உடனே புறப்பட்டு வர சொல்லு. அவர் கிளம்பி விட்டார். மேல் துண்டால் கண்ணீர் வராத கண்களை உற்றியபடியே முத்துவும் ஞானவும் இவர் பின்னால். இத்தனை நாள் உங்களுக்குள்ளே ஏதோ மனஸ்தாபன்னு கேள்விப்பட்டான். பத்திரிகைக்காரர்கள் ஓட்டம் நடைமாக இவரை பின்தொடர்கிறார்கள். அதையெல்லாம் மறந்துடுறதான் நல்ல மனுஷனுக்கு அடையாளம். ஏசுநாதர் என்ன சொல்லியிருக்காரு? மன்னிக்கிற மனுஷன் இருக்கிறவன் தான் மனுஷன்னு சொல்லியிருக்காருல்ல. என்னமோ அவளுக்கு என்னோடய தியாக மனப்பான்மை பிடிக்கலை. தனியாக இருந்தா. மகன் கல்யாணத்துக்காவது வான்னு கூப்பிட்டேன், வரல. அதெல்லாம் பெருசு பண்ணியிருப்பாங்களா? முத்து, நீ என்ன சொல்கிற? ஆமாப்பா, அம்மாவோட நினைவா வருஷம் என் மனநாளை அனாதை ஆசிரம குழந்தைகளோட கொண்டாட போகிறேன். அடாடா, இப்போ தான் நீ என் மகன். அதை பாருங்கள், பத்திரிகையில் தியாகி மயில்சாமியின் மனைவி மரணம்னு ஒற்றை எழுத்தில் போடுங்க. இந்தாப்பா லவுட் ஸ்பீக்கரு, அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை பாட்டு போடியா. மயில்சாமி திடுதிடுவன வள்ளியின் வீட்டுக்குள் நுழைகிறார். வள்ளியின் வீடு கல்யாணக்கலை கட்டிவிட்டது.